ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லஞ்ச் ரெசிபி என்னன்னா, ஈஸியான ஹெல்த்தியான குக்கர்ல செய்யக்கூடிய வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், நெய், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், பன்னீர், தக்காளி, 2 பச்சை மிளகா, ஃபைனா சாப் பண்ண வெங்காயம், நல்ல எவ்வளோ ஃபைனா சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணிக்கோங்க. புதினா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, தயிர் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்புல வச்சுட்டு, குக்கர் நல்லா காஞ்ச உடனே ஒரு 50 to 75 ml எண்ணெய் போதுமானது. ஏன்னா குக்கர்ல செய்யறதுனால எண்ணெய் அந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்காது. ஃபர்ஸ்ட் இப்போ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க, நான் கம்மியான அளவு எண்ணெய் தான் ஊத்தியிருக்கேன். ஏன்னா குக்கர்ல செய்யறதுனால எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. நல்ல எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய் 1, மராத்தி மூக்கு, பட்டை 2, பச்சை ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் கல்பாசி, ஸ்டோன் ஸ்டோன் ஃபிளார்னு சொல்லுவாங்க, கல்பாசி, அப்புறம் லவங்கம், இதெல்லாம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் சோம்பு வாசனைக்காக, அப்புறம் ஜீரணத்துக்காகவும் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் லைட்டா ஃபுல் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்க, கொஞ்சமா தான் சோம்பு போடணும், நிறைய போடக்கூடாது, ஓவர் பவரிங் ஆயிடும். ஜீரகம், இதுக்கு லைட்டா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபைனா துருகி வச்ச வெங்காயம் இருக்கு, வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு வெங்காயம், அதாவது தேவையான அளவுனா 2 பெரிய சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதாவது வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இப்போ அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்ல வச்சே நீங்க வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் டிஷ்ஷுக்கு தேவையான ஃபுல் உப்பையும் இதுல போட்டுறேன். சில பேர் இல்ல உப்பு பார்த்து போடுறேன்றவங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. காய் வதங்குறதுக்கு அப்புறம் நீங்க வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெங்காயத்தோட இந்த மசாலாவோடையும் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். கைவிடாம வதக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம்ல வச்சு வதக்க பாருங்க. ஏன்னா எண்ணெய் ஊத்தல, நம்ம குக்கர்ல செய்யறதுனால எண்ணெய் கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கோம், அடி பிடிக்க சான்சஸ் இருக்கு. அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்க வீட்டுல சின்ன பாப்பா இருக்கிறதுனால, குழந்தை சாப்பிடணுன்றதுனால நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளி, நல்லா அந்த ஜூஸோட ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ உங்களால நல்லா வதக்க முடியுமோ வதக்கி அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது வந்து தயிர் வந்து நான் கொஞ்சம் புளிப்புக்காக சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலா நாட்டு தக்காளி தான் சேர்த்திருக்கேன். தக்காளி கம்மியா சேர்த்திருக்கிறதுனால நான் கொஞ்சம் லெமனுக்கு பதில் தயிர் விட்டுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட லெமன் இல்ல, அதனால நான் இப்போ இருக்கிறத வச்சு செய்யறதுனால தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வேணான்றவங்க லெமன் சேர்த்துக்கலாம் தயிருக்கு பதில். லெமன் எப்போ சேர்க்கணும்னா நம்ம ஓபன் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. இதுவே போதுமான அளவு. காரம் வந்து ரொம்ப தேவையில்ல. காரம், உப்பு, எண்ணெய், இது 3மே சமையல் எப்பவுமே மீடியமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இருந்தது பீன்ஸு, கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்க இதுல வந்து நூக்குல், இல்லாட்டி காலிஃப்ளவர், இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், அந்த மாதிரி என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வதக்க முடியுமோ நல்லா வதக்கிக்கோங்க. நான் இப்போ 2 கப் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊத்திக்க போறேன். நீங்க எந்த கப்ல வந்து அரிசி அளந்தீங்களோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க.
இதே பாத்திரத்துல செய்யற மாதிரி இருந்தா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம். இப்ப நான் குக்கர்ல செய்ய போறதுனால எனக்கு வந்து 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி போதுமான அளவு. இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் மசாலா, காய் எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஒரு ஏடு கட்டி வரும்போது நம்ம அரிசி 2 கப் அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா? இது வந்து நம்ம காய்கறில கட் பண்ணும் போது ஊற வச்சாலே போதுமானது. பிரியாணி அரிசியை வந்து நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு அரிசியை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிருக்கோம்ல அந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஒரேடியா போட்டா அந்த ஹீட் வந்து சடனா கம்மியாயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரொம்ப கிளற வேண்டாம். பிரியாணி அரிசி உடைஞ்சிரும். அதனால பொறுமையா பார்த்து நிதானமா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் கொதிச்சா போதும். அது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லயே இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்ல. அடி பிடிக்காம மட்டும் அப்பப்ப லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப நான் வந்து அரிசியும் நான் போட்ட வெஜிடபிள் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலா வந்த பிறகு கடைசியா தான் பன்னீர் சேர்க்கிறேன். சில பேர் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி போட்டுப்பாங்க தனியா சாட்டே பண்ணி. நான் எல்லாம் டைரக்டா வந்து பன்னீரை நல்லா கட் பண்ணி உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படி டைரக்டா போட்டுறேன். மேல கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். பாருங்க தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதுதான் மெயின். இந்த மாதிரி வைக்கும் போது மட்டும் அடி பிடிக்காம இருக்கும். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல் ஹீட்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் பாருங்க நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் மேல. நெய் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். உருக்கிதான் ஊத்திக்கிறேன். நீங்க வேணும்னா இப்போ 2வது ஊத்துறேன் இல்லையா? எனக்கு கொஞ்சமா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கிறேன். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல உருக்கி நீங்க ஊத்துற மாதிரி இருந்தாலும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இந்த மாதிரி லெவலா வந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல மூடி போட்டு கேஸ்கட் மூடி எல்லாம் போட்டு 2 விசில் விட்டுக்கணும். கரெக்டா 2 விசில்ல வந்து ஆஃப் பண்ணிடணும். ஃபுல் ஹீட்ல இருக்கணும். கேஸ சிம்ல வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியா தான் வச்சிருக்கோம். தண்ணியும் கரெக்டான அளவு வச்சிருக்கனால 2 விசில் விட்டாவே போதுமானது. பாருங்க ஒரு விசில் வரப்போகுது. குக்கர்ல செய்யறத அன்ஹெல்தி நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம ஃபாஸ்டா குயிக்கா செய்யறதுக்கு குக்கர்தோட வேற ஆப்ஷன் இருக்காது. காலையில ஹரிபரியா குழந்தைங்களுக்கு எந்த செஞ்சு கொடுக்கறதுக்கு குக்கர் தான் ஈஸி. பாருங்க 2 விசில் விட்டுடுச்சு. 2 விசில் விட்ட உடனே நான் குக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரை ஆஃப் பண்ணிட்டு உடனே திறக்காதீங்க தயவு செஞ்சு. குக்கர் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கனால வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். பாருங்க நல்லா வந்து அதுல இருக்க கேஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு இப்போ குக்கர் ஓபன் பண்ணி பார்ப்போம் ரைஸ் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா ரைஸ் எவ்வளவு உதிரி உதிரியா நம்ம போட்ட பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா அழகு போல வெந்து வந்திருக்கு. பாருங்க நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கலரோ ஃபுட் கலரோ எதுவும் ஆட் பண்ணல. பாருங்க ரைஸ் பாருங்க. நான் சொன்ன அளவு தண்ணி நான் சொன்ன அளவு எண்ணெய் போட்டாலே பளபளன்னு வருது. ஆயில் அதிகமா போடணும் காரம் அதிகமா போட்டு சாப்பிடணும்னு தான் அவசியம் கிடையாது. ஹெல்த்தியா சாப்பிடணும்னா நம்ம கம்மியான எண்ணெய் காரம் உப்பு இது 3 சரியா இருந்தாலே போதும். வாங்க இப்ப லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக பேக் பண்றேன் லஞ்சு. இது கூட நம்ம ஆனியன் ரைத்தா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதுல சில பேர் குருமா இதுக்கு சால்னா மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான் மக்களே. லஞ்ச் ரெசிபி முடிஞ்சிருச்சு. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி. இது கூட ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்கேன். இதுல நீங்க வேணும்னா குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் இன்னைக்கு தயிர் பச்சடி தான் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.